பசங்களா நீங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு உங்களுக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கா? மூட்டு வலிக்கு இயற்கையான முறையில பப்பாளி மரத்துல போய் பப்பாளி இலை பறிச்சுட்டு வந்து அந்த பப்பாளி இலைய நல்லா அடுப்பு தீயில நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்லெண்ணெய் தடவிட்டு வெள்ளை துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டணும்னா எப்படியாப்பட்ட மூட்டு வலியா இருந்தாலும் சரியா போடும் பசங்களா. பப்பாளி இலை மற்றும் நல்லெண்ணெய் இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, ஏசியாலேயே நிறைய இடத்துல இது தசை வலிக்காக யூஸ் பண்றாங்க. நம்ம உடம்பு எப்படி குணமாவதுன்ற உங்களுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் முன்னால அந்த பாட்டிக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். ஏன்னா அவங்க இது காசுக்காக பண்ற மாதிரி எனக்கு தெரியல. யாருக்காவது வலி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது சரி பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இவங்க சொன்னதுல கரெக்டான விஷயம் என்ன இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல அந்த பப்பாளி இலை எடுக்கிறாங்கல்ல, அந்த இலையில சில இன்ஃபெக்ஷன் இருக்கலாங்க. அந்த இலைய அவங்க நெருப்புல காட்டுறாங்க அப்படின்னா முக்காவாசி கிருமிங்க செத்து போயிடும். ரெண்டாவது அந்த இலைய கொஞ்சம் சூடா இருக்குமா, அந்த சூடா இருக்க இலைய நம்ம முட்டி மேல கட்டினா அந்த சூடு நம்மளோட முட்டிக்கோ இல்ல தசைக்கு கொஞ்சம் வலியில இருந்து டெஃபினட்டா நிவாரணம் கொடுக்குங்க. அது ஒரு பாசிட்டிவ். பாட்டி சொல்றது எந்த முட்டி வலியா இருந்தாலும் சரியாயிரும்னு. ஆனா பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் இது தற்காலிக வலி நிவாரணத்துக்காக ஒரு கம்மி விலையில இருக்க ஒரு ஆப்ஷன்ன்றது. அண்ட் இது ஜென்ரலா முட்டி உடைஞ்சிருந்தாலும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியரான முட்டி தேவைமான இருந்தாலும் இது உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. டைம் பீங்க் வேணா ரிலீஃப் கொடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், நல்லெண்ணெயில விட்டமின் இ இருக்கு. அண்ட் நம்மளோட வீக்கத்தை கம்மி பண்றதுக்கும் சில கெமிக்கல்ஸ் இருக்கு. ஆனா இந்த நல்லெண்ணெய் நம்ம தோலுக்குள்ள போகாது. ஆனா நம்ம இது போட்டு ஜென்டிலா மசாஜ் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கலாங்க. நல்லெண்ணெயால கிடையாது, ஆனா நல்லெண்ணெய் வச்சு மசாஜ் பண்றதுனால. மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க இந்த இலைய போட்டு ஒரு பேண்டேஜ் மாதிரி கட்டுறாங்கல்ல, அது நாங்களே டாக்டருங்க வந்து கிரீப் பேண்டேஜ் கொடுப்போங்க. யாருக்காவது தசையில ரொம்ப வலி இருக்கு இல்ல முட்டியில வலி இருக்குன்னா, ஏன்னா கம்ப்ரெஷன் ரொம்ப இருக்காம அந்த இடத்துக்கு பிரஷரா கட்டுனா வலி நிறைய பேருக்கு கம்மியா தெரியும். ஸோ இங்க என் பாயிண்ட் என்னன்னா, பப்பாளி இலைய விட அதை சூடு பண்றது, நல்லெண்ணெயை விட அதை கரெக்டா நம்ம மசாஜ் பண்றது, அண்ட் இது ரெண்டையும் பண்ணிட்டு அதை நம்ம ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி பேண்டேஜ் கட்டுறது, இதோட சேர்ந்து பாட்டி இவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல, அந்த பிளசிபோ எஃபெக்ட்லயே நிறைய பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஆனா இது செஞ்சு உங்களுக்கு பெட்டர் ஆகலன்னு வைங்க, இதுல எனக்கு ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி தெரியல, அப்போ நீங்க டெஃபினட்டா போய் ஒரு டாக்டரை பார்த்துருங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி லோக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.